வணக்கம் நம்பர்களே, இந்துக்கள் விழித்திரு நம்பர்கள் வணக்கம். இந்த பப்ளிஷ் பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா மெம்பர்ஷிப் ஆர் சூப்பர் தேங்க்ஸ், நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த சுதந்திர பயணத்தில் மகாத்மா காந்தி ஒரு பங்கு மெயின் அகிம்சை வழியில், அப்புறம் மற்றும் பல எல்லாம் தியாகம் செஞ்சு வாங்கியிருக்காங்க சுதந்திரம். அதில் இவர் நேதாஜி அவர் ஒரு வழியில் பண்ணார். இவர் இந்த நம்ம தமிழக கவர்னர் நேதாஜியும் இதில் பங்கு அப்படின்ற சொன்னையும், அவர் ஆக்சுவலாக ஐஏஎஸ் படித்தவர், நாட்டுக்காக வந்தார். இவர் அகிம்சை அவர் ஒரு மாதிரி ஒரு வழியில் போனார். இது பொறுக்காமல் இவங்கெல்லாம் கோட்ஸே யார் கனிமொழி சொல்கிறது, திமுக கனிமொழி கோட்ஸே வகையரா அப்படின்னு ஆளுநருக்கு ஒரு சொல்கிற. அப்படி இவங்களுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்றாங்க. ஊரை கொள்ளையடிக்கிறது, மக்கள் விரோதம், கெட்ட சமூக நீதி, ஒரு நீதி இல்லை. என்ன இப்படி இருக்க ஆளுங்க கோட்ஸேங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த திமுக ஆட்கள் கருணாநிதி உட்பட எல்லோரும் தான் கோட்ஸே சம்மந்தப்பட்டவங்க, மக்கள் விரோதம். இதில் எதுங்க கோட்ஸே அவர் அவங்க காந்தியவே திட்டிருக்காங்க திமுகலாம் பெரியாரோடு சேர்ந்துக்கிட்டு. அப்புறம் என்ன போய் கோட்ஸேன்றது? அவரும் ஒரு விடுதலையில் பங்கு தான் எடுத்துக்கிட்டார். இந்த மாதிரி 2Gயில் போயிட்டு இன்னும் அது கேஸ் அப்பீல் இருக்குது ராஜா கனிமொழிக்கு. இப்படிப்பட்ட நபர்லாம் திமுக கோட்ஸே பேசுகிறதுக்கே இருக்கான்னு தெரியல. கோட்ஸே மாதிரி ஆளுநர் சொன்னதுக்கு ஒரு எதிர்த்தரப்பு சொல்கிறேன், காந்தியை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு விளாசி தள்ளுறேன். ஸோ எல்லாம் ஒரு பங்கு இருந்திருக்கு. இவங்க என்ன பங்கு இருந்திருக்கு? பொய் சொல்லி திராவிடன்ற ஒன்றும் கிடையாது, ஒரு மாயை. அதை சொல்லி 50 வருஷமாக ஓட்டியாச்சு. அண்ணாமலை சொல்கிற மாதிரி இப்போவுமே எது செய்யணுமோ அது செய்யலை பல விதத்தில். இப்போ கூடி பாருங்கள், ஸ்பெயின் போயிருக்கு, டாக்டர் போயிருக்காங்க, அவருக்கு என்ன நோயின்னு தெரியல. அப்படி ஒரு பக்கம் அடித்த பணத்தை கொள்ளையடிச்சது போட போகிறாங்கன்றாங்க. ஒருத்தர் ஒன்று சொல்கிறாங்க சரியா. இது என்ன சொல்லுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக தான் போனேன். இப்படி தான் துபாய் போயிட்டு இருந்தார், வரும் 6000 கோடினார், என்ன வந்ததுன்னு தெரியாது. இதுக்கெல்லாம் வெள்ளை அறிக்கை கேட்பார் நம்மளை. அது எங்கே வரப்போகுது? ஒன்றும் வரப்போகிறது. ஸோ அவர் ஒரு கருத்து சொல்லியிருக்கார் அவர் வகையில். இவங்க கோட்ஸே 19 வருஷம் எல்லாம் காமராஜன் எல்லாரையும் திட்டி வெஞ்சி எல்லாம் பழக்கப்பட்ட ஆளுங்க தானே. அப்படித்தான் இதை கடந்து போகணும். கனிமொழி சொன்ன ஸ்டேட்மெண்ட் இல்லையா? அப்புறம் பாருங்கள், இந்த சுமோட்டோ கேஸை தானே முன் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் எடுத்தார் இல்லையா? அப்போ அவர் இல்லாமல் பண்ணுன்னு சொல்லி கேட்டு சண்முக சுந்தரம் அந்த வக்கீல் டிஎம்கே காலங்காலமாக குடும்ப டிஎம்கே அவர் நீக்கினாங்க, அரசு தரப்பு வக்கீலை. இப்போ என்ன கேட்குறாங்க, இப்போ இந்த எஸ்எஸ்ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசுலாம் வரப்போகுது இதே பொன்முடி மாதிரி. இவங்க போய் சுப்ரீம் கோர்ட்டில் எங்களை விசாரிக்கக்கூடாது அப்படி இவரும் மனைவி கேஸ் போடுறாங்க. அடிச்சுக்கு கீழ்கோர்ட்டில் திருவிழிபுத்தூரில் வெளியில் வந்துட்டாங்க. இவர் தானாக எடுத்து விசாரிக்கிறது. இப்போ அது சம்மந்தமாக என்னை விசாரிக்காமல் இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேட்குறாங்க. ஏன்னா இவர் எடுப்பாருன்னு தெரியும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ்ட கேட்குறாங்க. அப்புறம் லஞ்ச ஒழிப்பு துறையிட்ட கேட்குறாங்க டீட்டெயில். அது பொன்முடி அது வரேன். அப்போ இப்போ நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் சொல்லி இந்த மாதிரி இருந்தது, நான் எடுத்து விசாரிக்கிறேன்னு பாரு. ஏற்கனவே அவரை பாராட்டியிருக்காரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி. அப்போ இவங்கெல்லாம் வாண்டடாக போய் சிக்கிறது. அப்படித்தான் இந்த பொன்முடி ஆனந்த் விசாரிக்க சொல்லாதுன்னு சொன்னார். அவர் போய் ஜெயச்சந்திரன் அவர்களும் தீர்ப்பு 3 வருஷம் 50 லட்சம் ஃபைன் போட்டார் பொன்முடிக்கும் மனைவிக்கும். இது வரத்துக்கு முன்னாடி போய் சுப்ரீம் கோர்ட்டில் கேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் பண்ண தப்பிக்கிறதுக்கு முடியுமான்ட்டு விளக்கம் கேட்டிருக்காரு. உரிய விளக்கம் கொடுப்பார், கேஸை நடத்த போகிறார் ஆன் டேட்டில். யார்? தங்கம் தென்னரசு சார் பெரிய இந்த எல்லாருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பொன்முடி இது கைதாகிறதுக்கு விளக்கு கேட்டிருந்தாங்க. மற்றபடி அந்த கீழ் ஹைகோர்ட் கொடுத்தது வாதத்துக்கு எடுத்துப்பாங்க மேலே. அது இன்றைக்கி சுப்ரீம் கோர்ட்டில் வந்தது. இந்த மாதிரி தேர்தல்லாம் வருது, எனக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இது பண்ணுங்க அப்படி மாதிரி. இங்கே எப்படி சிறைக்கு போகாமல் இது பண்ணது இல்லாமல் வந்தனி கேட்குற அப்படி யார்? பொன்முடி. அது எதுவும் இது பண்ணுறதுக்கு இல்லை, தள்ளுபடி பண்ணுறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட இந்த மார்ச்சுக்குள்ளே லஞ்ச ஒழிப்புத்துறை, தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை அப்போ இருக்கும்போது தான் போட்டது, ஆட்சி மாதிரி இருக்குது ஏடிங்க. அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டீட்டெயில் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க பொன்முடிக்கு மனைவிக்கு. நீ அவங்க ஸ்டாலின் கண்ட்ரோல் இருக்குது, என்ன கொடுப்பாங்கன்றது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் கிராஸ் வெரிஃபை பண்ணுவாங்கன்னு வச்சுங்க. அது என்ன கொடுப்பாங்க அது கரெக்டாக கொடுக்கணும், இல்லைன்னா அவன் மாட்டிப்பாங்க. ஏன்னா அடித்தது கொள்ள தான்.
கீழே கொட்ட இதே தான் நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் எடுத்தார். அவர் போனப்போ ஜெயச்சந்திரன் எடுத்தார். நீதிபதி ஆனந்த வெங்கடேஷ் வேண்டான்னு சொன்னார். ஜெயச்சந்திர நீதிபதிகள் வந்து கொடுத்தாரு. இப்போ இவங்க வெளியில் இருக்காங்க. இப்போ அதே பொன்முடிக்கு மார்ச் 5க்குள்ளே அப்படிங்கும்போது ஒரு 3 மந்த்ஸ் ஆகும். அது இப்போ இவர் என்ன கொடுப்பாருன்னு பார்த்துட்டு அது வந்து அந்த ஃபாரின் ஃபண்டெல்லாம் இருக்குது, மணி லாண்ட்ரிங்லாம் இருக்குது. 45 கோடி டெபாசிட்டு அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக கிடச்சிருக்கு. அதனால் கிடைக்காது. அவன் கொடுக்கும்போது தெரியும் எப்படி அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கும்னு பொறுத்துன்னு பார்க்கலாம். இன்னொரு தடவை லாஸ்ட் டைம் அமித்ஷா பேசும்போது தமிழகத்துலேருந்து பிரதம மந்திரி வரணும், தமிழ் பேசுகிறவங்களாம் தமிழகத்தில் ஏதோ ஒன்று சொல்லியிருந்தார் இல்லையா? இப்போ அது வந்து உறுதியாகுமா என்னென்னு பார்க்கணும். இவர் வந்து வேறு ராமர் கோயிலுக்காக வந்து ஸ்ரீரங்கம் தனுஷ்கோடிலாம் போயிருக்கார் மோடி. இப்போ ஒரு வேளை அப்படி மோடி இங்கே நிற்கிறதா இருந்தால் ராமநாதபுரமா ஆர் தென் சென்னை இன்னைக்கு கூட ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. தென் சென்னையா ஏன்னா அவர் இங்கே நின்னாருன்னா தென் மாநிலங்கள் பூரா கவர் ஆகும், இன்னும் சில சீட்டுக்கு கன்வெர்ட் ஆகும். இங்கே சாதாரணமாகவே இப்போ ஒரு 5-7 சீட்டு வருதுன்னு வச்சுங்க. அவர் நின்னாருன்னா இன்னும் அண்ணாமலை கேட்குற 25 சீட்ஸே எகிரிடும். அந்த 4-5% தான் ஓட்டு டிஃப்ரென்ஸ் வருது டிஎம்கேக்கும் பிஜேபி கூட்டணிக்கும். பழனிசாமி இதில் இல்லை. இன்னும் சொல்ல போனால் ரெட்டை இலையை முடக்கி அவங்களாம் வந்துட்டாங்கன்னா அந்த பக்கம் தான் ஏடிஎம்கே தோன்ற போகிற அந்த பக்கம் ஓடிட போகிறான். அதில் சில பழனிசாமி வீட்டுக்கு முன்னால் அமைச்சர்கள் கூட அந்த பக்கம் போயிடுவாங்க, சசிகலா பக்கம். ஏன்னா சசிகலாவில் தான் எல்லோரும் வந்தது. ஸோ இது ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சீட்டு கன்வர்ஷன் ஒரு வேளை 400-450 சொல்கிற மாதிரிலாம் வரணும். தென் தமிழகத்துலேருந்து தென் இந்தியாவிலேருந்து தென் தமிழகத்துலேயும் சான்சஸ் இருக்குது. இந்த தேவர் பெல்ட்டில் முக்குளத்தூர் அப்படிங்கும்போது ஒரு வேளை அங்கே லீட் எடுக்கலாம். தென் சென்னை ஏதாவது பார்ப்போம். இப்போ தமிழிசை வேறு 1 இயராக கேட்டே இருக்கா. அப்படி இந்த லெஃப்டினன்ட் கவர்னர் பாண்டிச்சேரி ப்ளஸ் தெலுங்கானாவில் இருக்கா. அப்படி ஒரு வேளை அதை 2 ரிசைன் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி எம்பி தாங்க நின்று ஜெயிச்சா மந்திரி ஆகணும். அப்படி இருந்தால் போன தடவை தூத்துக்குடி, இந்த தடவை விருதுநகரில் நிற்கலாமான்னு இருக்காங்க. விருதுநகர்னால் காமராஜர் இருந்த அந்த அவங்க இது சம்மந்தப்பட்டது நாடார் இது அந்த இதில் இருக்குது. ஒரு வேளை காங்கிரஸ் எதிர்த்து நிற்கலாம் விருதுநகரில். இப்போ ஏற்கனவே காங்கிரஸ் ஜெயிச்சுதாங்க இப்படி. ஏன்னா விருதுநகர் கொஞ்சம் பிஜேபி இப்போ ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வருதுன்றாங்க. ஸோ இது எப்படி வர நாட்கள் எல்லாம் தெரிய வரும். இப்போ சிவசேனாவில் அந்த சிவசேனா இருக்கார் இல்லையா, உத்தவ் தாக்கரேயா, அவரே இப்போது அரண்டு போய் இந்த பக்கம் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். ஏகநாத் சிண்டேயோட அது எப்படி சேர்றான்னு தெரியாது. ஒரு சில டிக்கெட்டை வாங்கிட்டு பிஜேபியிலே சேர்றாரா என்னன்னு தெரியாது. இந்த மாதிரி நிறையா போயிட்டுருக்கு. சத்தம் கட்டாமல் அமித்ஷாட்டுக்கு வேலை நடக்குது. அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நிதிஷ்குமார் வந்தது. நிதிஷ்குமார்னால அப்படியே சுக்குநூறாக போச்சு. அந்த அண்ணாமலை சொன்ன மாதிரி ஸ்பேர் பார்ட்ஸ் கரண்ட பஸ்ஸாக போச்சு இந்திய கூட்டணி அப்படின்னாரு. அதுதான் பாருங்கள், இவனுக்கு ஒன்றும் செய்யாட்டியும் மழை வெள்ள பாலத்துக்கு 6,000 ரூபா கொடுக்குறாங்களே நிர்மலா சீதாராமன், அதில் 40% கமிஷன் கேட்குறானுங்களாம். இவங்களுக்கு என்ன இதை வாங்கி என்ன பண்ண போகிறானுங்க திமுகக்காரனுங்க? என்ன சொல்கிறார், 40% கமிஷன் வேணுமா? ஏழையாகவும் வீடு வேலை இழந்து நிற்கிறான். இந்த லட்சணத்தில் எல்லாம் ஜெயிக்கணுமா, ஜெயிக்காட்டி மந்திரி காலி பண்ணுவேன் ஸ்டாலின். உங்களுக்கு வெக்கம் இல்லையானே தெரியல. சும்மா ஓட்டு போடுவான், வேணா ஓட்டு மிஷினா? திமுக என்ற வெங்காயத்தை அராஜத்தை நீண்ட நாள் நீடிக்காது, உரிச்சிருவேன், எனக்கு பதவி வேண்டாம். உண்மை திமுக அறவே ஒழிச்சு தான் நான் என் மறுவேலையை பார்ப்பேன்னு சொல்லியிருக்கிறேன். நம்மளை பொறுத்து நன்றி ஜெயந்த்.